ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு. ஏசாயா 43 அதிகாரம் 1 வார்த்தையிலே, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று இந்த மாதத்தில் தேவன் உங்களையும் என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தில் கொலேசியர் 1:14 படி பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல் தீத்து 2:14 பார்க்கிறோம், நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் அவர் என்ன செஞ்சார், மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் கலாத்தியர் 3:13 படி இயேசு கிறிஸ்துவை, அதாவது கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்படி அருமையான தேவனுடைய மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்னும் வேதத்தில் நிறைய காரியத்தை பார்க்கலாம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நம்ம மீட்காத எந்த காரியமும் இல்லை. எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை மீட்டு கொண்டார். அது மாத்திரமல்ல, இனியும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னென்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்னென்ன பாடுகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, தேவனாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு காரியத்திலையும் மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமருமையானவர்களே, அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆமருமையானவர்களே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மழையை நினச்சி கூட பயந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? போன வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் ஐயோ நம்ம தமிழகம் முழுவதுமே வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சே, நம்மளும் கிடந்து கஷ்டப்பட்டோமே, இந்த வருஷம் என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி மழையை நினச்சி கூட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி பயத்தோட வானிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யூடியூப்லேயும் டிவிலையும். இப்படிப்பட்டதான பயம், உள்ளுக்குள்ள ஒரு பயம் கூட நமக்கு அப்படி வருது, இந்த வருஷம் என்ன ஆக போகுது தெரியலையேன்னு சொல்லி. அருமையானவர்களே, தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். அருமையானவர்களே, ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்களை என்னென்ன காரியத்தில், உங்கள் நடுவில் என்னென்ன காரியத்தில் சோதனை வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, தேவைகள் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிடுங்க, அவருடைய சமூகத்தை நல்லா ஜெபம் பண்ணுங்க, சோதரம் ஆண்டவரை தேடுங்க, அவரை நம்புங்க. அவர் நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார், நிச்சயமாக செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, வருகிற பண்டிகை காலங்களையும் சந்தோஷமாக கொண்டாட உங்களை வைப்பார். அருமையானவர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து நடத்த போகிறாரு, இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தேவையை சந்திக்க போகிறாரு, இந்த மாதம் வருகிற எல்லா பிரச்சனை பாடுகளுக்கும் உங்களை விலக்கி உங்களை மீட்டெடுக்க போகிறாரு. அருமையானவர்களே, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ.